ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகன் ஷோபன் வ்ளாக்ஸில் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். அது என்ன பிரியாணினா சிக்கன் ஃப்ரைட் பிரியாணி. அது ஹைதராபாதி ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், கோழிக்கறி, லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி சென்டரில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா இறங்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு முதல்ல வந்து ஒரு மேரினேஷன் போட போகிறோம். அதை ஊற வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட லெமன் சாறு இருந்தால் லெமன் சாறு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் இருந்தால் தயிரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் சாறு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஆஃப் லெமன் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை நார்மல் மிளகாத்தூள் இருந்தாலும் ஓகே. காஷ்மீரி மிளகாத்தூள்னால் உங்களுக்கு கலர் கொஞ்சம் வரும், அதுதான் மேட்டர். ஸோ காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுக்காமல் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படியோ பிரியாணிலேயும் மசாலா போடுவோம். அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகும் தனியாகவும் சேர்ந்து அரைச்ச தூளை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி இருக்கும், அதில் இருக்க தண்ணியிலே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சைடில். ஓகேங்களா? ஸோ இந்த மேரினேட் பண்ணது அந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாமே எல்லா பகுதிக்கும் போகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நான் ஒரு தட்டில் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா தேவையான அளவு. என்ன தேவையான அளவு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி 2 பேருக்கு தான் சமைக்கிறேன், அதனால் 2 பச்சை மிளகா எங்களுக்கு போதுமானது. வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அரிசியை செய்யும் போது 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நான் கரெக்டாக 1 ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படியும் அந்த சிக்கனை நான் இப்போ வறுக்க போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா வறுக்க விட்டுருங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் தவாலியே வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரையாக லைட்டாக தான் ஆயில் போட்டு நான் அதை ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும்ன்றதுனால நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ தவாலியே தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இது போல் நீங்கள் எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸ், அது நீங்கள் எந்த போன்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்கின்லெஸ்ஸாக எடுத்திருந்தாலுமே கூட ஓகே. ஸோ எதை வேணால் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகம் தான் இந்த பிரியாணியில், பட் ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். ஸோ அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க இடத்துல வந்து நீங்கள் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி முடித்ததும் எடுத்து வச்சுருக்க புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அது நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரும். சைட் பை சைடு அந்த சிக்கனை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அந்த கொத்தமல்லி போட்டதும் இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா புதினாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு இப்போ போடுறது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தான். அது ஏன் அந்த கலரில் இருக்குன்னா, நான் புதினாவும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏன்னா அந்த மசாலாவில் புதினா கொஞ்சம் நிறைய டேஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஹைதராபாதி தம் பிரியாணி ஸ்டைலில் அது ஈஸியாக வரும். அதனால் அதை போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நான் வந்து அகலமான ஒரு பிரியாணி அண்டாலாம் இல்லாததுனால அகலமாக இருக்கிற ஒரு கடாயே எடுத்திருக்கேன். ஸோ அந்த கடாயில் நாங்கள் 2 பேருக்கு தான் செய்கிறோன்றதுனால குவான்டிட்டி கம்மியாக தெரியுது. ஆனால் ப்ரௌனிஷாக நல்லா வதங்கிடுச்சு. அப்போ நீங்கள் அந்த தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே தண்ணி லைட்டாக தான் வரும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டோம், அதிலே ட்ரை ஆகிட்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கிறோம், ஆஸ் வெல் அஸ் ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு அரை கப்பு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, தயிர் போட்டிருக்கேன் பாருங்கள், அரை கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் நான் வந்து ஒரு சின்ன கடாயில் நான் வேக வச்சுருக்கேன் ரைஸை. அந்த ரைஸை நம்ம இது கூட லேயர் பண்ணி நம்ம பிரியாணியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அந்த வேக வச்ச அரிசியை வந்து நம்ம சாதத்தை வடித்து வச்சுக்க போகிறோம். இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ரைஸ்ன்னு சொல்லிட்டு லேயர் போட போகிறோம். லேயர் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி அந்த ஃப்ரைட் ஆனியனை அது மேலே தூவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நீங்கள் தம் போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக இந்த ஓப்பனிங் காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ கலர் வரல அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இப்போ கடையிலலாம் சாப்பிட்றோன்னா அவங்க வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கேசரி கலர்ஸோ இல்லை சாஃப்ரான் கலர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுவாங்க. நான் இங்கே கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாததால் ஸோ மசாலாவோட நல்லாவே வந்து அந்த ஒயிட் கலராகவே இருக்குது. ஆனால் டேஸ்ட் நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டான உப்பும் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி